புதுவிதமான ஒரு துப்பறியும் கதையை தந்து ரசிகர்களுக்கு பரிசாக்கியிருக்கிறது ஆர்யன் திரைப்படம். ஆர்யன் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய இயக்குனர் செல்வராகவன் 7G ரெயின்போ காலனி 2 விரைவில் வெளியாகும் என்று தெரிவித்திருக்கிறார். அப்படின்ற ஏக்கம்லாம் நிறைய இருக்கு, போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 7Gல என்ன பார்ட் 2 பண்ணிட முடியும், அது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். டெஃபினட்டாக ஐ திங்க் அந்த கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும். அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், சரி அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 70% முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. 2002ஆம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை படம் இல்லை என்றால் நான் இல்லை என்றும் உணர்ச்சி பட பேசியிருக்கிறார். எனக்கு யாருமே இல்லாமல் முதல் படம் துள்ளுவதோ இளமை அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் தனுஷ் இன்னைக்கு வரைக்கும் எங்களை தூக்கி கரை சேர்த்துட்டு இருக்கீங்க. எப்பயுமே அதுக்கு மிக மிக நன்றி. அதுக்கு முடிஞ்சா இது எங்கேயும் மென்ஷன் பண்ணுங்க. 1000ல் ஒருவன் 2, புதுப்பேட்டை 2 படங்களும் நிச்சயம் வெளிவரும் என்றும் செல்வராகவன் தெரிவித்தார். அந்த நிகழ்வில் பேசிய நடிகர் விஷ்ணு விஷால் தன்னுடைய கரியரில் மற்ற படங்களை விட ஆர்யன் படத்திற்கு தான் நல்ல ஓப்பனிங் கிடைத்துள்ளது என்று கூறினார். தொடர்ந்து தான் யுனிக்கான படங்களில் நடிக்கவில்லை என்றால் எப்பொழுதோ சினிமா உலகத்திலிருந்து காணாமல் போயிருப்பேன் என்றும் விஷ்ணு விஷால் பேசினார். தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகராக வலம் வரும் துல்கர் சல்மானின் காந்தா திரைப்படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாகிறது. நடிகர் துல்கர் சல்மானுக்கு மலையாளம் மட்டுமில்லாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் அதிக ரசிகர் பட்டாளங்கள் உள்ளனர். செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள காந்தா திரைப்படத்தில் துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ போஸ், ராணா டகுபதி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு இசையமைப்பாளர் ஜானு சந்தர் இசையமைத்துள்ளார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட காந்தா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு தேதி வெளியாகியுள்ளதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நடிகர் பிரபாஸின் த ராஜா சாப் படம் திட்டமிட்டபடி வர்ற ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும்னு தயாரிப்பாளர் DG விஷ்ணு பிரசாத் உறுதிபட தெரிவிச்சிருக்காரு. படத்தை ஒத்தி வச்சதா வெளியான தகவல் எல்லாம் வதந்தின்னு சொன்ன அவரு இது தொடர்பான சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. மாருதி இயக்கத்தில் உருவான இந்த படம் தமிழ்ல மட்டும் ஜனவரி 10ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்பட்ட நிலையில ரசிகர்கள் மத்தியில இது ரொம்பவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.